அண்ணன் குசி ஆனந்தன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு போர்ப்படையின் தளபதியாக இங்கே வருகை தந்திருக்கிற கொள்கை பரப்பினுடைய பொதுச் செயலாளர் என் அன்பிற்கினிய சகோதரர் அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற துணை பொதுச் செயலாளர் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க மாவட்டத்தினுடைய கழகத்தின் செயலாளர்கள் சம்பத்குமார் அவர்களே, யுவராஜ் அவர்களே, பாப் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, இங்கே வருகை தருகிற போதே நான் பார்த்தேன், எல்லோரும் இந்த மாவட்டத்தில் அமைச்சர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அமைச்சர் அத்தனை பேருக்கும் சிம்ம சொப்பனமாக இந்த கூட்டம் இங்கே இருந்து கொண்டிருக்கிற காட்சியை நான் காணுகிறேன். நாளை என்ன நடக்கப் போகிறது என்று வேந்து போய் கொண்டிருக்கிறார்கள். 50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு புரட்சி தலைவரிடத்திலே இதைத்தான் கேட்டார்கள். அண்ணாயிசம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், அண்ணாயிசம் என்பது ஒழுகாத வீடு, கிளியாத உடை, ஆறாத சோறு இந்த மக்களுக்கு தருவேன், அதுதான் அண்ணாயிசம் என்று சொன்னார். நானே குறிப்பிடுவதற்கு காரணம், அதற்கு பிறகு அம்மா அவர்கள், அதற்கு பிறகு நம்மிடத்திலே 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு நொடிப்பொழுதிலே தூக்கி எறிந்ததற்கு பிறகு தூக்கி பிடித்தவர் தான் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் என்பதை நான் கருவேன். எனக்கு இப்போது 20 வயது குறைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இளைஞராக இன்றைக்கு ஓடுவதற்கு அவர் என்னை தயார்படுத்தி இருக்கிறார். இரவு பகல் பாராமல் அவர் உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே 29 தொகுதிகள் இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் 29 தொகுதியும் அவருடைய காலடியிலே வெற்றிக்கணியை உருவாக்குவதுதான் என்னுடைய லட்சிய பயணமாக இருக்கும். யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர், யாராலும் மாற்றி காட்ட முடியாது. ஏன்னு சொன்னால், சில பேர் நினைக்கிறார்கள் அண்ணா திமுகவில் ஒருவர், திமுகவில் ஒருவர் இங்கே இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த கூட்டத்தை பார்த்ததற்கு பிறகுதான் என்ன செய்ய போகிறார் என்று குழம்பி போயிருக்கிற காலம். இன்றைக்கு இரவு பூரா தூங்கப் போவதில்லை. இதுதான் நடக்க போகிறது. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், விக்னேஷ் ஒரு இளைஞர் சுரண்டு பணியாற்றுகிறார். 3 தொகுதிக்கு அவர் பொறுப்பாளர். நான் இங்கே பார்க்கின்ற போது நான் வியந்து போனேன். ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஓடும் இளைஞரிடத்திலே நீங்கள் எதுவும் செய்துவிட முடியாது. நாளை வெற்றி என்ற வரலாற்றை அவர்கள் படைக்கப் போகிறார். நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், ஒரு இளைஞரால் தான் முடியும். ஒரு நாட்டை மாற்றுவதற்கு ஒரு நல்ல தலைமை தேவை. இரு தலைமையும் மக்கள் பார்த்து விட்டார்கள். புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு இன்று நடைபெறுகிற ஆட்சியை பார்க்கின்ற போது, அலங்கோல ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொள்ளைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. அதை போலதான் குப்பைகள் இங்கே குவிந்து கொண்டிருக்கிறது. அதை சரி செய்வதற்கு அவர்களால் முடியவில்லை. மரப்பாலத்திலே கட்டி முடிக்கப்படுகிற பாலங்கள், இங்கே ரயில்வே பாலங்கள் கட்டி முடிக்கப்படவில்லை. இங்கே இருக்கிற செக் போஸ்ட், அதில் ஆட்கள் இல்லை. நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், அனைத்தும் மாற்றக்கூடிய சக்தி, ஒரே சக்தி நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர யாருக்கும் இல்லை என்ற வரலாறு படைக்கப் போகிறோம். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், வேடிக்கையாக சொல்லவில்லை. புரட்சி தலைவரோடு பயணத்தை செய்கிற போது இதைத்தான் சொன்னார்கள். நடிகர் நாடாள முடியுமா என்று கேட்டார்கள். நடிகர் நாடாள மட்டுமல்ல, நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கிற வரலாற்றை படைக்கக்கூடிய தலைவராக நம் தளபதி வருவார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது. இதைத்தான் நாம் இங்கே எண்ணி பார்க்கிறோம். இங்கே வருகிற போது நான் பார்த்தேன், மக்கள் வெள்ளத்தை ₹1 கூட கொடுக்காமல் இவ்வளவு பேர் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் சொன்னால், உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இதே கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால், அமைச்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ₹2 கோடி செலவு செய்ய வேண்டும். ₹1 எங்களுக்கு தேவையில்லை. நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தளபதி தான் வேண்டும் என்று இங்கே மக்கள் கூடியிருக்கிறீர்கள். இதை காணுகிற போது நான் பார்க்கிறேன். நான் பல்வேறு நிகழ்ச்சியை நடத்தியவன். எல்லோரும் எல்லா கட்சிக்கும் போவாங்க. எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பார்கள். இங்கே கூட ஒரு மகாநாடு நடைபெற்றது, திமுகவுடைய பெண்கள் மகாநாடு. அதற்கு 110 கோடி ரூபாய் செலவு.
எத்தனை கோடி? 110 கோடி ரூபாய். ஒருவருக்கும் 1000 ரூபாய். செல்வதற்கு பெண்களுக்கு சேலை, பேருந்து வசதி. அத்தனை பேரும் அங்கே வந்தார்கள். இங்கே எழுச்சி எப்படி இருக்கிறது என்பதை நாம் காணுகிறோம். அங்கே எழுச்சியே இல்லை. 110 கோடி ரூபாயை கொடுத்ததற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருக்கிற கூட்டத்தை நாம் பார்த்தோமே தவிர எழுச்சி மிக்க கூட்டத்தை பார்க்கவில்லை. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களை மிஞ்சுவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தில் இனி முடியாது என்ற வரலாற்றை படைக்கிற கூட்டம் தான் இங்கே இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், நாளை தமிழகம் மாறப்போகிறது. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த சக்தியாலும் தமிழகத்தை நிறுத்த முடியாது. எல்லோரும் கனவு காணுகிறார்கள். ஆட்சி மாற்றங்கள் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். நேற்றைய முன்தினம் எனக்கு துபாயிலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக என்னை பேச சொன்னார்கள். அப்போது இடத்திலே பேசினேன். 500க்கும் மேற்பட்ட தமிழகத்தை சார்ந்த மக்கள் அங்கே ஒரு கான்பரன்ஸில் இருந்தார்கள். அவர் சொன்னார்கள், நாங்கள் மட்டுமல்ல, உலக நாடுகளில் வாழுகிற 3 லட்சம் பேர் அவருக்கு வாக்களிப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு வாக்கை அளிக்கப் போகிறோம் சொன்னவர்கள் அவர்கள். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒருவருக்கு வாக்களிக்கிறோம் என்று சொன்னால், உலகத்திலே இருக்கிற அத்தனை அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் சிந்திக்கிறார் என்று சொன்னால், தமிழகத்தை ஆளுவதற்கு நம்முடைய தளபதியை தவிர யாரும் இல்லை என்ற வரலாற்றை உலக நாடுகள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல. அவர் வருவார், வந்ததற்கு பிறகு தமிழகத்தை ஆள்வார், ஆண்டதற்கு பிறகு தமிழ் மண்ணிலே மட்டுமல்ல உலக அளவில் அவருடைய சிறப்பை தமிழ் மண்ணிலே மட்டுமல்ல உலக அளவில் சிறக்கப் போகிறது என்ற வரலாற்றை படைப்பார். அந்த வரலாற்றுக்காகத்தான் நீங்கள் இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்கின்ற போது நான் வியந்து போனேன். ஏனென்று சொன்னால், விக்னேஷ் ஒரு இளைஞர். அந்த இளைஞருக்கு இவ்வளவு திறமை இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது, சிந்தனையும் இருக்கிறது, தொலைபேசி இங்கே இருக்கிற தொலைநோக்கு பார்வையும் இருக்கிறது. அதே போலதான் இங்கே சம்பத், பாபு, இங்கே இருக்கின்ற நண்பர்கள், ராஜ்குமார் போன்றவர்கள் நான் பார்க்கிறேன். எல்லோரும் இளைஞர்கள், ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை 10 தொகுதியை வென்றோம் என்ற ஒரு காலம். ஆனால் 10 தொகுதி இன்றைக்கு நம்முடைய தளபதி யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியும் என்ற வரலாற்றை நாம் படைத்து காட்டுவோம். அந்த காலத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். ஏனென்று சொன்னால், இன்னும் நேரம் பேச வேண்டும். எங்கள் பகுதியில் 10,000 பேர் இங்கே கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்து, நீங்கள் எல்லோரும் வெற்றி வாகை சூடுங்கள். இளைஞர்களாக இருக்கிற நீங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணங்களை மேற்கொள்ளுங்கள். உங்கள் பயணங்கள் தான் ஏழையின் கண்ணீர் துடைக்கப்படும். பேரறிஞர் அண்ணா அவர் சொன்னாரே, ஏழையின் கண்ணீர் கூர்வாளுக்கு சமம் என்று சொன்னாரே, அந்த கூர்வாளுக்கு சமமாக இருக்கிற ஏழையுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரே தலைவராக நாளை 234 தொகுதிகளும் நம்முடைய தளபதி யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை நாம் படைப்போம் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.